நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுனம் ராசிக்குரிய ஜூன் மாத ராசி பலன்களை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் எப்பவும் போல மிதுனம் ராசியின் குணங்களை லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் எது சரி எது தப்பு அப்படின்னு சரியான கணக்கு போட்டு துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள். நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவார்கள். அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்துடன் செய்வார்கள். பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால் பதவி சலுகைகள் பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம். இவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளிடம் பாசம் இருந்தாலும் இளம் சகோதர ஸ்தானம் என்னும் 3ஆம் இடத்திற்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதர சகோதரிகளிடம் அதிக அன்பு காட்டுவார்கள். இவர்களின் மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் இவர்களுக்கு எதிர்மறையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். இவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். சோம்பலாக இருப்பது இவர்களுக்கு அறவே பிடிக்காது. நிதானமான அறிவாற்றல் இருந்தாலும் சமயத்திற்கு ஏற்றாற்போல குணத்தை மாற்றிக்கொள்வார்கள். இவருடன் நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டுமே மிதுனம் ராசிக்காரர்களின் இயல்புகள் புரியும். சற்று குழப்பவாதியாக இருந்தாலும் எந்தவித கடினமான வேலைகளையும் பொறுப்புடன் செய்து முடிக்கும் ஆற்றல் இருக்கும். இவர்கள் மற்றவர்களை எளிதில் நம்ப மாட்டார்கள். எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும். பிறர் பார்வைக்கு கோமாளி போலவும் ஏமாளி போலவும் நடந்து கொண்டாலும் அனைவரிடமும் நயமாக பேசி தங்கள் காரியங்களை சாதித்து கொள்வார்கள். இவர்களின் வாக்கு ஸ்தானாதிபதி சந்திரன் என்பதால் வானத்தில் நிகழும் மாயாஜாலங்களைப் போல் இவர்களின் மனதிலும் மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கும். இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் என்பதால் இவர்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சேமிக்க முடியாது. மிதுனம் ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்து கொள்வார்களோ அவ்வளவு எளிதில் அந்த தொடர்பை துண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள். பிறரை கிண்டல் கேலி பரிகாசம் செய்வதில் மிகுந்த சாமர்த்தியசாலிகள். இவர்களுக்கு பேச்சாற்றல் அதிகம் இருக்கும். சமூக மற்றும் பொது வாழ்வில் ஈடுபாட்டோடு இருப்பார்கள். கலை மற்றும் இசைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள். இவர்கள் ஆடம்பரமாக வாழ்வதில் அதிக விருப்பம் உள்ளவர்கள். எல்லா சுகங்களையும் பெற்று சுகபோகமாக வாழ விரும்புவார்கள். இவர்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருகின்றார். எப்பொழுதும் இறையருள் இவர்களுக்கு இருக்கும். இவர்களின் உத்தியோகஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு இருப்பதால் ஒரே இடத்தில் நீண்ட காலத்திற்கு இவர்களால் பணிபுரிய முடியாது. எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் இவர்களின் பயணம் தொடரும். இவர்களில் சிலர் சுய தொழில் செய்யவும் வாய்ப்புகள் உண்டு. எனினும் தொழில் காரணமாக குடும்பத்தை பிரிந்து மற்றொரு இடத்தில் பணம் சம்பாதிக்க நேரிடும். சரிங்க, இப்போ மிதுனம் ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தில் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. அது மட்டும் இல்லாமல் சற்று யோசித்து சிந்தித்து செய்யறது தான் உங்களுக்கு நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு செய்யாதீங்க. புது முயற்சிகளில் இருந்தால் கூட ஒரு தடவைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் என்று சொல்லலாம். ஏனென்றால் ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கூறுகின்றேன். மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய வேலைகள் என்னவோ உங்களுடைய செயல்பாடுகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். யாருக்கும் உதவின்னு கூட எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டாம். உதவின்னு பண்ண போய் அது வேறு விதங்களில் பிரச்சனைகளாக உங்களுக்கு தான் வந்து சேரும். உங்களுடைய நல்ல பெயர் காப்பாற்றப்படணும் அப்படின்னா யாருக்காகவும் எதற்காகவும் முன்னாடி போய் நிற்காதீங்க. யாருக்காவது கையெழுத்து போட்டு கொடுக்கறது, கடன் வாங்கி கொடுக்கறது, இன்னொருவருடைய பிரச்சனைகளுக்கு நீங்க பொறுப்பாளியாவது, இது போன்ற விஷயங்களில் இருந்து தனித்து செயல்படுவது நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மாதம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வகையில் நீங்க சும்மா இருந்தாலும் கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கிறதுனால யார் மூலமாகவோ எங்கிருந்து பிரச்சனைகள் வருது என்று உங்களுக்கே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் லாக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆகவே சற்று நிதானம் கவனத்தோடு செயல்படுங்க.
புது விஷயங்களை கையாள வேண்டாம். ஒப்பந்தங்கள், பத்திரப்பதிவு இது போன்ற விஷயங்கள் கையெழுத்திடுவதை தவிர்ப்பதும் நல்லது. வியாபாரங்களில் பார்க்கும் பொழுது சில அலைச்சல்கள் ஏற்படலாம். எதிர்பார்க்காமல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காலதாமதமாகவே நடக்கலாம். மனசோர்வு, சுறுசுறுப்பு இல்லாத ஒரு நிலைமைகள், எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் அதில் ஒரு சரியான பலன் இல்லை என்கின்ற ஒரு சலிப்புத்தன்மை, சரியான பணவரவு அமையலையே அப்படிங்கிற எரிச்சல், இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் காணப்படுது. கவலைப்பட வேண்டாம். இதையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு உன்னதமான சக்தி உங்கள் கையில் இருக்கு. காலையில் எழுந்தவுடனே உங்களுடைய இரு உள்ளங்கைகளையும் பார்த்து பிரார்த்தனை செய்யுங்கள். இறை வழிபாட்டை செய்யுங்கள். தாய் தந்தையரை பிரார்த்தனை செய்துவிட்டு அதன் பிறகு உங்கள் வேலைகளை தொடங்குங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். கிரக அமைப்புகள் இருந்தாலும் சரி, நவக்கிரக ஆலயத்திற்கு போயிட்டு உங்களுக்குரிய கிரகங்களுக்கான பூஜைகளை செஞ்சுட்டு வாங்க. அர்ச்சனை செய்து வாங்க. ரொம்பவே சிறப்பு. அன்றைய தினம் என்ன கிழமை வருகின்றதோ அதற்கு ஏற்ற கடவுளை கோவில்களில் அர்ச்சனை ஆராதனைகள் செய்து வாங்க. உங்களுக்கான சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட தேவையில்லாத பேச்சுக்களையும் தவிர்க்கிறது நல்லது. வாக்குவாதங்கள் வர மாதிரி சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்காம வேற இடங்களுக்கு நீங்கள் மாற்றி பயணிக்கிறது நல்லது. அந்த இடத்தை விட்டு நகர்ந்து ஒதுங்கி போவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அந்த இடத்தில் இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேற்றுமைகள் வரலாம். தேவையில்லாத பேச்சுக்கள் வளர்வதும் சண்டைகள் வருவதும் இது போன்ற விஷயங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு பூஜ்யமான விஷயத்திற்கு மிகப்பெரிய வாக்குவாதங்கள் வருவது கூட ஏற்படலாம். பேச்சிலும் சரி, வீட்டிலும் சரி, வெளியிடங்களில் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலும் மற்றும் உத்தியோகத்தில், அலுவலகத்தில் நீங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றீர்களோ அந்த இடத்தில் பிரச்சனைகள் இல்லாதபடி பார்த்து கொள்வதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வேலை. வாக்குவாதங்கள் எல்லாமே கடந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு மன நிம்மதி நிறைந்த மாதமாகவே இருக்கும். எந்த ஒரு மன கஷ்டங்களும் ஏற்படாது. பேச போனால்தான் உங்களுக்கு பிரச்சனைகள். அதனால சில நேரங்களில் மௌனமாக இருந்து விட்டால் ரொம்பவே நல்லது. எந்த ஒரு பழைய பிரச்சனைகளும் எடுத்து பேசாமல் இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக நல்லது என்று கூட சொல்லலாம். கிரக அமைப்புகளின்படி உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் என்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால தெளிவாக சொன்ன விஷயங்களை கடைப்பிடித்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது விளையாட்டிலும் சரி, கல்வியிலும் சரி ரொம்ப ஆர்வம் அதிகமாகவே காணப்படும். ஏனென்றால் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவார் என்று விதியின்படி மாணவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும். விளையாட்டுத் துறையில் நீங்க போட்டிகளில் கலந்து கொண்டாலும் வெற்றியாளராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. படிப்பதில் கூட சில நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கிட்டா போதும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படுவதற்கும் சரி, படிக்கக்கூடிய விதம், அந்த செயல்பாடுகளை கவனத்தோடு செய்யுங்க. உங்களுக்கு மனதிற்கு பிடிச்ச மாதிரி புரிஞ்சுக்கிட்டு படிங்க. இருப்பதை அப்படியே காப்பி பண்ண வேண்டாம். புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த செய்திகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அது என்றைக்குமே மறக்க மாட்டீங்க. படிக்கிறதுல கூட ஒரு சில மாற்றங்கள் செய்யுங்கள். மிகுந்த ஒரு மதிப்பெண் எடுக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் மாறிவிடுவீங்க. அதே நேரத்தில் பெரியவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருங்க. பிள்ளைகள் எந்த உணவு கேட்டாலும் வாங்கி கொடுக்காதீங்க. அது ஆரோக்கியம் சார்ந்ததா என்று கலந்து ஆலோசித்து சற்று பொறுமை, நிதானத்தோடு சிந்தித்து செயல்படுங்க. அவங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய ரசாயனம் கலந்த உணவுகளை கொடுக்கறது அல்லது ஜங்க் ஃபுட் போன்ற உணவுகளை வாங்கி கொடுக்கறது, இதையெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அன்பு குழந்தைகளுடைய மற்ற விஷயங்களில் காட்டுங்க. ஆனால் உணவுகள் விஷயத்தில் அன்பு காட்டுறேன், பாசம் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒவ்வாத ஒரு உணவுகளை நீங்கள் கொடுத்துடாதீங்க. அப்படி அது அவர்களுடைய உடல் நலத்தை பாதிக்கும். ஆகவே விழிப்புணர்வோடு இருங்க. மிதுனம் ராசிக்கான பரிகாரங்களை பார்க்கலாம். புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசியை அர்ப்பணித்து 6 முறை வலம் வரவும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தாய் தந்தையரின் உடல் நலமும் சிறக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைத்து மிதுனம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.